cause I got something to prove. Hey guys, நான் தான் மோட்டோ ஜோஸ் விஜய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு வீடியோஸ் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்டுருந்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரோ இப்போ பார்த்தோம்னா V4 வந்து லான்ச் ஆகுமா, அதாவது எபிசெட்டில் நம்ம நிற்கிற பைக் இருக்குல்ல, நம்மளுடைய எபிசெட் பைக்கில் V4 லான்ச் ஆகுமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். இன்னும் யமஹாட்டேருந்து இன்னும் இந்தியன் மோட்டார்ஸ் யமஹாட்டேருந்து இன்னும் எதுவும் அஃபிஷியலாக இன்னும் வந்து சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் மேபி அதாவது 2023 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் முன்னாடியே நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா எபிசெட்டில் V4 மாடல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது பார்த்தோம்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் லான்ச் ஆகிருக்கு. ஷோரூமுக்கு இன்னும் பைக்ஸ் வரல. ஓகேங்களா, இந்த பைக்கை வந்து சில விஷயங்கள்லாம் அதாவது அது கூட சர்வீஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக்கு தான் ஷோரூமுக்கு பைக் வரும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். V3 எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் V3 எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை V4 தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட V4 எடுக்கலாம். ஓகே, இப்போ அந்த பைக்ஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் அந்த பைக்கில் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. கூடவே அந்த பெல் ஐக்கான் லைட்டாக தட்டி விடுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நீங்கள் அந்த பெல்லை முதல்ல நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம V4 பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, V4ல் வந்து V3க்கும் V4 அப்படின்னுக்கும் ரெண்டு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. நார்மலாக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ V4 வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த V4ல் அதுலேயும் குறிப்பாக டீலக்ஸ் மாடல்னு வருதுச்சு இல்லை, எபிசெட் V3ல் டீலக்ஸ் மாடலும் ஒன்று வந்துச்சு இல்லை, அதை மட்டும்தான் அவங்க வந்து V4ஆக மாற்றுறாங்க. மற்றபடி வேறு எந்த மாடலையும் மாற்ற போகிறது கிடையாது. டீலக்ஸ் மாடல் அவைலபிள் ஒன்லி டீலக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்லி டீலக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாகவே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போஸ்ட்டில். நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து டீலக்ஸ் மாடல் வந்துச்சு இல்லை, நமக்கு LED இண்டிகேட்டர் பேக்ஸில் வச்சு அதுக்கு LED டைல் லேம்ப் இதெல்லாம் போட்டு வந்துச்சு இல்லை, அந்த பைக் மட்டும் தான் V4ஆக இப்போ சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, V4 டிசைன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட்டு ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது சைடில் பார்த்தோம்னா DLR செட்டப் கொடுத்து சென்டரில் வந்து ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. நார்மலான V3யில் வந்து ஹை பீம் லோ பீம் ரெண்டு மட்டும் தான் ஒரு மாதிரி V ஷேப்பில் ஒரு ஃபேஸ் இருக்கும். இப்போ அதே V ஷேப்பில் சைடில் 2 எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பைக்கில் வந்து டியூல் சேனல் ABS வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்தால் சேஃப்டி வைஸும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் பைக்குடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதோட டிஸ்பிளே இருக்குல்ல, நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே, அது வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது guys. அந்த டிஸ்பிளே நான் பார்த்த வரைக்கும் என்னென்னலாம் வருது அப்படி பார்த்தோம்னா, அதில் வந்து ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து கால் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அதில் ஷோ ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது guys. ஸோ இதில் வந்து புதுசாக சேர்த்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு நம்ம எபிசோட் V4ல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜ் கொடுக்குறாங்க. நம்ம இது வரைக்குமே எபிசோட் V3ல் ஆவரேஜ் கொடுத்தது கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ V4ல் ஆவரேஜ் கொடுக்குறாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோலாம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதில் அந்த டிஸ்பிளேயோடைய போஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த லக்கில் காமிக்கிறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அதிலே பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பைக்கில் கியர் இண்டிகேட்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் நான் டிஸ்பிளேயில் செக் பண்ணி பார்க்கும்போது கியர் இண்டிகேட்டர் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இதே தடமே இல்லை. ஸோ கியர் இண்டிகேட்டர் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். TFT அந்த டிஸ்பிளே சைஸும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பழைய V3லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்னமாக இருக்கும். அதே மாதிரி எபிசோட் 250ல் கூட அதே சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கும். ஆனால் இப்போ வரப்போகிற V4ல் பார்த்தோம்னா அதோட டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது guys. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிள் கொடுக்கும், இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரும்னு நினைக்கிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது நான் ஃபியூச்சர் வீடியோவில் V4 வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறமாக்கு உங்களுக்கு நான் வந்து தெளிவான ரிவ்யூ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பைக்குடைய வீல் அலைன்மெண்ட், அப்புறம் டயரோட சைஸு இதெல்லாம் என்னென்ன வருதுன்னு தெரியல. பழைய மாதிரி V3ல் இருந்த மாதிரியே தான் வருதா இல்லை வேறு ஏதாவது புது சேஞ்சஸ் வருதா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து ஃபுல் பாடி செட்டப் எல்லாமே எபிசோட் டீலக்ஸ் மாடலில் இருந்தது தான். ஃபேஸ் மட்டும் லைட்டாக மாறி இருக்குது, அப்புறம் அந்த டிஸ்பிளே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இது இப்போ வரப்போகிற எபிசோட் V4 மாடலில் பார்த்தோம்னா பவர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அதிகப்படுத்துறதாகவும், அதுக்கடுத்து பார்த்தோம்னா டார்க்கும் ஒரு பாயிண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியல. இல்லை CC வைஸும் கொஞ்சம் ஏற்றுறாங்களா அப்படி என்ன ஏதுன்னு இருக்கிறதுல. இன்ஜின் வைஸு பார்க்கும்போது அந்த வீடியோஸில் அந்த பைக்கை பார்க்கும்போது அப்படியே எபிசோட் மாடலில் எபிசோடில் இருக்க அதே இது தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பாயிண்ட் வந்து அதாவது அந்த பவரும் டார்க்கும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டியூன் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இது வந்து இந்த பைக் வந்து V4 மாடல் பார்த்தோம்னா
பைக்கோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே உங்களுடைய பைக்ஸ் வந்து அதாவது V3 தான் வேணும், அப்போ V3 எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் V3 எடுத்துருங்க. V3 ஒரு பெஸ்ட்டாக பைக் தான். இல்லை நான் வெயிட் பண்ணி V4 வாங்குறேன், எனக்கு பைசா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி V4 மாடல் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவரில் அந்த பைக்கில் இப்போ ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க, Yamaha தரப்புலேருந்து ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேல என்னென்னலாம் வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, I've been waiting for this moment. Let's do the honors. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஓவராலாக பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பைக்கோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாருங்கள், இதில் லார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அந்த பைக்கோட பேராக வச்சுருக்காங்க. இதில் எபிசெட்டில் இந்த டேங்கில் பார்த்தோம்னா எபிசெட்டுங்கிற 3D எஃபெக்ட் கொடுத்து அதுக்கடுத்து version4 அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட LED லைட் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. சைடில் 2 DLR செட்டப், சென்டரில் பார்த்தோம்னா ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே LED தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பைக் வந்து LEDயில் வருது. மற்ற பேனல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பேசிக் தான், டீலக்ஸ் மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இது பார்த்தோம்னா டேங்கில் பார்த்தோம்னா ஒரு பேடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பேடிங்காக ஸ்டிக்கராங்கிறது தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் டியூல் சேனல் ABS இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. இங்கே பாருங்கள், அதில் ஒரு ஒயர் தெரியுது பார்த்தீங்களா, ABS ஒயர் மாதிரி தெரியுது. ஒருவேளை அது ABS ஒயராக கூட இருக்கலாம். மற்றபடி டீலக்ஸில் இருக்க மாதிரியே க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம்னா முன்ன கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேல நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா மொபைல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தோம்னா ஆப் நோட்டிஃபிகேஷன், பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, காலோட நோட்டிஃபிகேஷன், கால் வந்து வருதா இல்லை மெசேஜ் எதுவும் வந்திருக்காங்கிறது நீட்டாக தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் வந்து ஃபியூல் அதாவது Fங்கிறது ரிசர்வ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இன்க்ளூடாக வருது இந்த பைக்கில். R15Mல எப்படி R15 V4லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துச்சோ அதே மாதிரியான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பைக்கில் இருக்குது கைஸ். அதுக்கடுத்து அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்லா. இப்போ பார்த்தோம்னா ஓவரால் பைக்கோட டிசைன் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் எல்லா விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கேன். இன்ஜினில் அதே 149cc இன்ஜின் தான் கொடுக்குறாங்களா இல்லை மேலே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க என்னங்கிறது பைக் வந்தால் தான் தெரியும். இன்ஜின் பார்த்தோம்னா எப்பவும் போல் அது ஏர் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். பார்ப்போம், பைக்கை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வருது என்ன ஏதுங்கிறது. மித்த விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பைக்கோட டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்லேயே நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். வேறு ஏதாவது பைக் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அந்த Yamaha தரப்புலேருந்து வந்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அதிலே உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு V4 தான் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்க. இன்னும் எனக்கு எப்போ பைக்ஸ் எல்லாம் வந்து ஷோரூமுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஷோரூமுக்கு வந்தோடனையும் நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். நம்ம சேனலில் பைக் சம்மந்தமான வீடியோஸ், ட்ராவல் சம்மந்தமான கண்டென்ட்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய் டாடா பாய் see you. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு ரைடு ஒன்று போகிறோம், ஒரு பெரிய ரைடுன்னு சொல்ல போகலாம். அந்த ரைடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டும் இப்போ தான் நான் ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று ரைனாக்ஸில் வாங்கியிருக்கேன். அந்த ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு ஃபஸ்ட்டு ரைடு போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் see you.